மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். வேத புத்தகத்திலே அற்புதமான அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய ஒரு மையமான ஒரு பகுதி ஒன்று உண்டு. அது ஏன் மையப்பகுதி என்று சொன்னால், ஒரு அரசனை நாம் ஓரமாக வைத்திருக்க மாட்டோம், அவரை நடுமையமாய்த்தான் வைத்திருப்பார்கள். இயேசு பெருமான் சொல்லும் பொழுது, ஒரு கூடுகை என்று இருந்தால் கூட அது நடுமையமாக இருக்க வேண்டியவர் நான் தான் என்று இயேசு பெருமான் தன்னை அவர் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, தெய்வத்தை ஓரமாய் ஒதுக்கி வைத்ததை போல் வாழ்வதை அவர் மறுத்தார். நடுமையத்தை விட்டு ஒதுக்குகிற வாழ்க்கை தான் அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் வாழ்கிறார்கள். அங்கே கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தாலும் கூட கிறிஸ்துவ ஓரத்தில் தான் இருக்கிறார்கள், நடுமையமாக இருக்கிறார். சில சமயங்களில் அவரை வெளியே கூட நிப்பாட்டி வைத்து விடுகிறார்கள். அதுபோன்ற ஒரு பின்தங்கின ஒரு காலங்கள் இக்காலத்திலே இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தெய்வமும் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது இறைவனை நடுமையமாய் வைத்திருப்பவர்களைத்தான் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு முக்கியத்துவம் தராத, மையமாய் வைத்திராத வேறொன்றை வைத்து கொண்டு அவரை அழைத்தால் அவர் வரவும் மாட்டார். அப்படியே மையமாக வைத்து கொண்டு பின்பு வசதிப்படி அவரை வெளியே தள்ளிவிடலாம் என்று எண்ணுகிறவர்களையும் அவர் அறிவார், அவர்களையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகவே ஒரு மனுஷனுடைய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு அற்புதமான துவக்கம் என்னவென்று சொன்னால், இரட்சக பெருமானை அழைப்பது தான். அவரை அழைத்து, இறைவா, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் மையமாய் வாரும், என் வாழ்க்கையிலே நீர் பிரவேசியும் என்று கூப்பிடுகின்ற ஒரு அழைப்புதல் இருக்கிறதே, அது ஒரு மாபெரும் ஒரு பக்தியுள்ள ஒரு உணர்வுள்ள, தன் நிலை உணர்ந்து தன் தேவை உணர்ந்து கூப்பிடுகின்ற ஒரு அழைப்பு. அது ஏனென்றால் ஆண்டவர் இயேசு அவர் தன்னுடைய யோவான் 1:16 கூறும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் கொண்டு அவரை நம்பி அவரே பெரியவர் என்பதை ஏற்றுக்கொண்டு அவரே என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமாக இருப்பார் என்று உணர்ந்து அவர் யாரெல்லாம் அழைத்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்குத்தான் அவர் தன்னுடைய நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவார். தன்னுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்குத்தான் அவர் அதிகாரத்தை அவர் கொடுக்கிறாரே அல்லாமல் ஏனோ தானவென்று ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆரம்பிக்கிறவர்களை இயேசு பெருமான் விரும்புவதில்லை. இதை கேட்கின்ற அன்பான ஒரு சகோதரர்களை, இதை நீங்கள் அறிவீர்களாம். நாம் வீழ்ச்சி அடைந்தோம். நாம் வாழ்கின்ற இந்த பூமியிலே நிரந்தரம் என்பது இல்லை, எல்லாமே மாயை. மனுஷனுடைய வாழ்க்கை அது புகையை போல் போய்விடுகிறது. எதுவும் நிலையானதல்ல. முன்பு இருந்தது இப்பொழுது இல்லை, இப்பொழுது இருப்பதும் பின்காலங்களிலே அது இருக்க போவதும் இல்லை. நிலையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீ வேண்டுமென்று விரும்பினால் தெய்வத்தை தன் வாழ்க்கையிலே அவன் ஒரு நாள் சந்தித்து அவரை அழைத்திருந்திருக்க வேண்டும். அவ்விதமாய் அழைக்கின்ற அழைப்பை தான் இறைவன் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? அவர்களை அழைத்தவர்களை தன்னுடைய நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு உங்களுக்கே நான் சர்டிஃபிகேட் கொடுத்தேன் அல்லது சொல்வதைப் போல் அதிகாரத்தை கொடுத்து விட்டேன் என்று அதை சொல்லுவார். அவர் இறைவனிடத்திலிருந்து சர்டிஃபிகேட் அல்லது அந்த அதிகாரத்தை, தேவனுடைய பிள்ளை என்று நாம் சொல்வதற்குரிய அதிகாரத்தை நாம் பெறுவது பாக்கியம் இல்லையா? அதுபோன்ற ஒரு பாக்கியத்தை நாம் இன்று கேட்கிற நீங்கள் யாவரும் பெற்றிருக்க இறைவன் அருள் செய்ய வேண்டும். ஆகவே தெய்வம் அவரை விட்டு பிரிந்த நாம் அவரை நோக்கி அவரை அழைப்பதற்கு அவன் விரும்ப வேண்டும். தானாகவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இறைவன் வருவதே இல்லை. சரி இருக்கட்டுமே, என்னுடைய கஷ்டத்தில் அவரே வரட்டுமே, எனக்கு உதவி செய்யட்டுமே என்றெல்லாம் சில மானிடர்கள் சொல்லுவார்களே. சர்வவல்ல தெய்வனை அழைக்க தெரியாதவர்கள், அழைப்பதற்கு மறுப்பவர்கள், அவராக வரட்டும் என்று எண்ணுவதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஆகவே நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், ஆகவே வந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்வதும் அவர்களுடைய மதியினம். டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஸ் ஏ கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவன் என்ற பெயரை வைத்துக்கொண்டு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததற்காக இறைவன் வர வேண்டும் என்று எண்ணுவது சரிதானம்? அதையெல்லாம்
அதையெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் எடுப்பதை தெய்வம் ஒரு நாளும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சர்வவல்ல தேவனை அப்படி ஒரு அட்வான்டேஜ் தனக்கு ஆதாயமாய் அவர் எண்ணிக்கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டவர்களை அவர் வருவதே இல்லை. அவரை அழைப்பவர்களை சும்மா அழைப்பவர்களை அவர் வருவதில்லை. ஆகவே மனுஷன் தன் விலையேறப்பட்ட வாழ்க்கையிலே எதை ஒன்றை வாங்குவதற்கு வரிசையில் நிற்கிறான் அல்லது கேட்கிறான், அதை பெட்டிஷன் போடுகிறான். ஆனால் தெய்வத்தை தன் வாழ்க்கையிலே மகாபெரிய தேவனை அழைப்பதற்கு தன்னை தாழ்த்தி, இறைவா நான் பாவி, என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னுடைய இருதயத்தில் நீ வாரும் என்று அழைப்பதை மனுஷன் ஏனோ செய்வதில்லை. நிறைய ஆலயத்தில் வருகின்ற கிறிஸ்தவர்கள் கூட அதை செய்வது இல்லை. சும்மா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தோம், கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்கிறோம், கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறோம் என்று அவர்களாக எண்ணிக்கொள்கின்ற எண்ணமே அல்லாமல் அதுபோன்ற அகந்த எண்ணம் கொண்டவர்களுக்கு அவர் தெய்வம் இரட்சகராய் வருவதில்லை. அவருடைய சொந்த தகப்பனாய் வருவதில்லை. அவர்களுக்கு நீ என் பிள்ளை என்ற அங்கீகாரத்தையும் தருவதே இல்லை. ஆகவே ஒரு மனுஷன் விதமாய் அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாட்கள் தொடங்கி அவருக்கு பெயர் முற்றுமுடியே காத்து ரட்சிப்பார் என்று எழுதியிருக்கிறது. எத்தனையோ துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் நிறைந்த இந்த பூமியிலே நம் இறைபெருமானுடைய பரலோகத்திற்கு போகும் வரை இன்னல்கள் பல இருக்கின்ற நேரத்திலே கூப்பிடும் வேளையிலெல்லாம் வருவார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகின்ற உன்னுடைய கூப்பிடுதலை கேட்டு நீ என்னை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டாய் அல்லவோ, நீ என்னை கூப்பிட்டுவுடன் நான் உன்னை விடுவிப்பேன், உன்னை ரட்சிப்பேன் என்று தான் இயேசு பெருமான் வாக்குறுதித்திருக்கிறார். ஆகிய ஒரு நல்ல அழைப்பை வைத்து அவரை கோலாகலமாய் அழைத்து தன் வாழ்க்கையின் மையப்பகுதியிலே வைத்திருப்பது தான் இறைவன் விரும்புகிறார். அதுபோன்ற வாழ்க்கையிலே அவர்கள் அப்படி வளர்ந்து படித்து ஒரு வாலிபன் அவ்விதமாய் இறைவனை மையமாய் வைத்து படித்து ஒரு வேலைக்கு சென்று ஒரு திருமணம் என்று ஆகிற நேரத்து வரைக்கும் எத்தனையோ இறைவனிடத்தில் ரட்சிப்பை பெறுவதற்கு, இறைவா நான் அறிவில்லாமல் படிக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பான். எனக்கு ஞானமில்லை என்று சொல்லுவான். எனக்கு ஒரு வழிவகுத்து இந்த அதிகாரிகள் மத்தியிலே எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று அவன் கேட்பான். இப்படி சொல்வதற்கென்று ஏராளமாய் இருக்கிறது. அப்படி வீட்டில் வருகின்ற 1000 பிரச்சனைகள் என்று வரும். அது நேரத்திலெல்லாம் அவனை நோக்கி கூப்பிடுவான், இறைவா என்று அவன் கூப்பிடுவான். அவன் கிருபாசனத்தினிடையிலே நீங்கள் வாருங்கள், கிட்டி சேர்ந்து ஏற்ற சமயத்தில் உதவியெல்லாம் கேளுங்கள் என்று அந்த எபிரேயர் 4ஆம் அதிகாரம் சொல்கிறதை வைத்து அந்தந்த சமயத்தில் உள்ள உதவிகளெல்லாம் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்வான். யார் அவன் என்று சொன்னால் அவரை வரவழைத்தவன், அவரை வரவழைத்து அவரை வாழ்வின் மையத்திலே கொண்டு வந்து வைத்தவன், அவரை எப்பொழுதுமே மையத்திலே வைத்து அவரை போற்றி அவரை ஆராதனை அல்லது பூஜை செய்து வாழ்பவன். அவனுக்கு அவர் முற்றுமுடியே அவர் ரட்சிக்க வல்லவராய் காலமெல்லாம் வருவார். அதுபோன்ற ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் ஒரு சமயம் அவனுக்கு திருமணம் ஆகின்ற நேரத்திலும் அவரை அழைக்கிறான் என்று இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அந்த 3ஆம் நாளிலே அந்த 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே இயேசுவை அவரோடு சேர்ந்த மற்றவர்களையும் கல்யாணத்துக்கு அழைத்தான் என்று எழுதியிருக்கிறது. அப்படி அழைப்பு விடுத்திருக்க வேண்டும். சும்மா வரட்டுமே, அவருக்கு என்ன தெரியாதா என்று எண்ணுவதல்ல. அவரை வேண்டி விரும்பி வாரும் என்று அழைக்க வேண்டும். ஒரு சமயம் அந்த எம்மாவூர் சீசல் என்ற சீசர்கள் இயேசு பேசிக்கொண்டே வந்த பொழுது அவர் இயேசு என்று தெரியாமலே பேசி கொண்டிருந்த அவர்கள் அந்த இடத்தை விட்டு போவதைப் போல் இயேசு பெருமான் சென்ற பொழுது தயவாய் தங்கியிரும் என்று கேட்டார்கள். கேட்ட உடனே உள்ளே வந்து அந்த வீட்டிலே தங்கியிருந்தார் என்று எழுதியிருக்கிறது. அதுபோலவே ஒரு மனுஷன் அவரை தன்னுடைய காலங்களிலெல்லாம் அழைத்து 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 பழகுகிற ஒரு இடம்தான் இந்த திருமண காலத்திலேயும் கூட, இறைவா என் திருமண நேரம் வந்துவிட்டது, எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவன் அழைப்பான். அவரை வரவழைத்து வாழ்வின் இரட்சகராய் அவரை முதலாவது ஏற்றுக்கொண்டதை போலவே இந்த திருமண விஷயத்திலையும் உதவி வேண்டும் என்று அவரை அழைக்கிறான். அந்த அழைப்பை இயேசு ஏற்றுக்கொண்டார் என்று எழுதியிருக்கிறது.
ஆகவே இயேசு அந்த அழைக்கப்பட்டு அந்த திருமண வீட்டிற்கு அவர் சென்றிருந்தார். அங்கே மறுபடியும் அவர் ஒரு சூழ்நிலையை அந்த அந்த பையன் அல்லது அந்த மணப்பெண் சந்திக்கிறாள், அந்த வீட்டார் சந்திக்கிறார்கள், அந்த கிறிஸ்தவ குடும்பத்தார் சந்திக்கிறார்கள். என்ன ஒரு சூழ்நிலை என்று சொன்னால், இங்கே எல்லோருக்கும் திராட்சரசம் கொடுக்கின்றது முக்கியமான ஒரு யூதருடைய திருமண அந்த ஒழுங்கின்படியான விருந்து. அவர்களுக்கோ திராட்சரசம் இல்லை என்று ஆகிவிட்டது. முற்றிலுமாக இல்லை, கொஞ்சம் நிஜம் அல்ல, கொஞ்சம் இருக்கிறது என்று கூட சொல்வதற்கு இல்லை, ஒன்றுமே இல்லை என்று அங்கே எழுதியிருக்கிறது. அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று அறிவித்தார்கள். அதுபோன்று ஒரு நேரத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிறீர்களே, அதுபோன்ற நேரத்தில் ஏன் கலங்கி போனீர்கள்? ஏன் நீங்கள் ஆதரவற்றவர்களைப் போல் துடித்து போகிறீர்கள்? உதவி செய்வார் இல்லை என்று ஏன் சொல்கிறீர்கள் என்று சொன்னால், இரட்சகரை வாழ்நாளெல்லாம் வைத்து அவன் வாழவில்லை என்பதுதான். கேட்டு கேட்டு வாழ்ந்திருந்திருப்பான் என்றால் அவனுடைய படிக்கிற காலம், அவனுடைய வேலை செய்கிற காலம், அந்த வீட்டில் உள்ள நேரம் எல்லாவற்றிலேயும் இறைவா எனக்கு உதவி செய்யும், ரட்சியும், எனக்கு உதவி செய்யும் என்று அவன் கேட்டிருந்திருப்பான் என்றால் அவன் திருமண நாட்களிலேயும் கேட்டிருப்பான். எல்லாம் நன்றாக நடக்கிற காசு இருக்கிறது தானே என்று அவன் எண்ண மாட்டான். இறைவா நீர் வர வேண்டும் என்று திருமண இடத்திலே அவன் அழைத்து வந்த பொழுது அதுபோலவே நடந்து விட்டது. அங்கே எல்லோருக்கும் திராட்சரசம் பாதிதான் போயிருக்கிறது போல் இருக்கிறது. அங்கே திராட்சரசம் இல்லை என்ற ஒரு இடம் வந்ததே பாருங்கள். அதுபோன்று ஒரு நிலையை அவரிடத்திலே போய் சொன்னார்கள். இயேசு பெருமானே, வேண்டுதல் செய்து பணிவிடை செய்து அவருக்கு முன்பாக அவர் ஜெபம் செய்து, இறைவா இங்கே திராட்சரசம் இல்லை என்று சொன்னார்கள். இயேசு பெருமான் அவர் சொன்னவர்களை பார்த்து, நான் சரியான நேரத்திலே அவர்களுக்கு திராட்சரசத்தை கொடுப்பேன் என்றார். இல்லை இப்பொழுதே கொடும் என்று கேட்ட பொழுது, வெயிட், கொஞ்சம் பொறுங்கள், நான் செய்வேன் என்று சொன்னார். ஆகவே அதை செய்வதற்குத்தான் என்னமோ செய்ய போகிறார் என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது, ஏதோ திராட்சை பழத்தை வாங்கி கொண்டு இறக்குவாரோ, ஒரு 100 கிலோ திராட்சை பழத்தை வைத்து அதை திராட்சரசம் மாற்றுவாரோ என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது, வெறும் தண்ணீரை தான் அங்கே பயன்படுத்தினார். 6 கற்சாடிகள் என்று அங்கே எழுதியிருக்கிறது. அந்த கற்சாடியில் காலியாக இருந்தது. ஒரு கற்சாடியிலே 3 குடம் தண்ணீர் பிடிக்கும். அப்படின்னா 6 கற்சாடியிலே எத்தனை பிடிக்கும்? 18 குடம் வேண்டி இருந்ததை போல் திராட்சரசத்தை எப்படி அவர் செய்ய போகிறார்? அதெல்லாம் தண்ணீரை தான் நிரப்பும்படி சொன்னார். ஏதோ கஷ்டமான வேலையை சொல்லவில்லை. போய் 1000 ரூபாய்க்கு நீங்கள் திராட்சை பழம் வாங்கி வாருங்கள் என்று அவர் சொல்லவில்லை. இருக்கிறதை வைத்து ஆசீர்வதிப்பதற்கு அவர் எப்பொழுதுமே தெய்வம் உதவி செய்வார். ஒரு மனுஷனை தெய்வம் ஆதரிப்பது பணத்தை வைத்து அல்ல, அந்தஸ்தை வைத்து அல்ல, இருப்பதை வைத்தே ஆசீர்வதித்து விடுவார். இருப்பது என்ன? வெறும் தண்ணீர் தானே, பரவாயில்லை, கொண்டு வந்து ஊற்றுங்கள் என்று சொன்னார். 3 குடத்தை வைத்து 6 ஜாடியிலே 18 குடம் ஊற்றி விட்டார்கள். தழுவ அதை ஊற்றி கொண்டு அவர்கள் வைத்த உடனே அங்கே நடந்த ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னால், அந்த திராட்சரசமாக மாறின தண்ணீரை என்று எழுதியிருக்கிறது. 9ஆம் வசனத்திலே திராட்சரசமாக மாற்றின அந்த தண்ணீர் என்று எழுதியிருக்கிறது. தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றிவிட்டார். அந்த 9ஆம் வசனம் கூறுகிறது. ஒன்றை இல்லாததை இருக்கிறதை போல் மாற்றுவதற்கு தெய்வம் வல்லமையுள்ளவர். இறைவா, நான் உம்மிடத்தில் விடுதலை கேட்கிறேன், ரட்சிப்பை கேட்கிறேன். அது எப்படி ஆகும்? முடியுமோ? அது முடியாதே. இது இல்லை, அது இல்லை, எப்படி செய்ய போகிறேன் என்று ஒரு மனுஷன் சொல்வான் என்று சொன்னால், இயேசு பெருமான் அவனை விட்டு போய்விடுவார். இறைவா, உம்மால் எல்லாம் செய்ய முடியும். இந்த வேளையிலே எனக்கு நீர் ஒன்றும் இல்லாவிட்டாலும் இருப்பதை வைத்து ஆச்சரியமான காரியங்களை செய்வீர் என்று நம்பியிருக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆகவே தான் வெறும் தண்ணீரை ஊற்ற சொன்ன பொழுது மகிழ்ச்சியுடன் ஊற்றினார்கள். அங்கே நின்று கொண்டிருந்த மரியாள் என்று அவருடைய தாயும் சொன்னால், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் ஒன்றும் இல்லாததை கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல மாட்டார். கஷ்டப்பட்டு போய் இவ்வளோ ரூபாய்க்கு வாங்க என்று சொல்ல மாட்டார். என்ன இருக்கிறது? தண்ணீர் இருக்கிறது, ஊற்றுங்கள் என்று அதை தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அதை பந்தி விசாரிப்புக்காரத்தில் கொண்டு போய் கொடுங்கள் என்று அதை சொன்னார். ஒருவேளை தண்ணீரை கொடுக்க சொல்கிறார் என்று எண்ணம் வந்துவிடுமோ என்ற எண்ணத்தை மாற்றுவதற்காக போய் அந்த அந்த பந்தி விசாரிப்புக்காரத்தில் கொடுத்தால் அவர் ருசி பார்த்து விட்டு
இத்தனை மதுரமான இந்த இந்த திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தேரே என்று அவன் ஆச்சரியப்படுகிறான். எந்த மனுஷனும் கொடுக்கிற திராட்சை ரசத்தை விட, முதலில் கொடுக்கிற திராட்சை ரசத்தை விட முடிவான இந்த திராட்சை ரசத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு ருசியாக இருக்கிறது என்று அவன் கூறினான். ஆகவே அதை ஒரு நிரூபணமாய் அதை கொண்டு வந்து நிறுத்தி அந்த பந்தி விசாரிப்புக்காரன் கொடுத்த சர்டிஃபிகேட் என்னவென்றால், திஸ் இஸ் தி பெஸ்ட், இருப்பதிலேயும் உயர்ந்த ஒரு திராட்சை ரசம் என்று அவன் சொல்ல எல்லோருக்கும் அதை மொந்து கொண்டு கொடுக்க அவர்கள் தொடங்கிவிட்டார்கள். இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே இறைவன் செய்ய வேண்டிய வேலைக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்க மாட்டார். உனக்கு பணம் இல்லையாப்பா ஆகியால் முடியாது என்று அவர் சொல்ல மாட்டார். உனக்கு அது இல்லை, அந்த அந்தஸ்து இல்லை, உனக்கு அவ்வளவு படிப்பு ஒன்றும் இல்லை, நீ போய் இதெல்லாம் கேட்பதற்கு தகுதி இல்லை என்றெல்லாம் அவர் சொல்லவே மாட்டார். இரட்சக பெருமானை அழைத்தவன் எவனோ அவன் அழைத்த அந்த மனுஷன் பாக்கியவான். அவன் என்ன கேட்டாலும் கர்த்தர் சொல்லியபடி செய்வானே அல்லாமல் மற்றபடி இல்லாததை அவன் விரும்பி அவன் கேட்க மாட்டான். அது வேண்டும் ஆண்டவரே, எனக்கு திராட்சை பழம் வேண்டும் என்று கேட்க மாட்டான். திராட்சை பழம் வாங்குவதற்கு ஒரு 1000 ரூபாய் வேண்டும் என்று அவன் சொல்ல மாட்டான். திராட்சை ரசம் குறைவுபட்டது கர்த்தாவே உதவி செய்யும் என்று அவன் கேட்பான். எப்படி அவன் கேட்கிறான்? விசுவாசத்தோடு கேட்பான். இருப்பதை வைத்து இல்லாததை கொண்டு வந்து தருகிறவர். இருப்பது வெறும் தண்ணீர், அதை வைத்து இல்லாத அந்த திராட்சை ரசத்தை, மதுரமான திராட்சை ரசத்தை மாற்றி அமைத்து கொடுத்தாரே பாருங்கள். இவ்விதமாய் தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றி அமைத்து மாற்றி அமைத்து மாற்றி அமைத்து அதை மாறுதல் கொண்டு வந்து தந்து அந்த அந்த மாறின தண்ணீரை என்று எழுதியிருக்கிறது, மாறிப்போன தண்ணீரை அந்த பார்த்து ஆச்சரியப்படத்தக்க வகையிலே கண்டிப்பாக செய்வார். அதற்கெல்லாம் தேவையானது என்னவென்று சொன்னால், உள்ளத்திலே அவரை இரட்சகரை நடு மையத்தில் வைத்திருக்க வேண்டும். அவர்தான் உங்களை ஆளுகிற இரட்சகராக இருக்க வேண்டும். அவரை வரவழைத்திருக்க வேண்டும். அவனும் அந்த திருமணத்தில் வரவழைத்திருந்தான், அவரை நடு மையத்தில் வைத்திருந்தான். உள்ளத்திலே அவர் விசுவாசித்தான். அவர் சொன்னதையெல்லாம் ஏற்றுக்கொண்டான். இருக்கிறதை வைத்து செய்வதற்கு ஆயத்தமாய் அவன் இருந்தான். அதுபோன்று விசுவாசம் என்று இருக்கிறதை தெய்வத்தின் பார்வையில் வெளியேற பெற்றது என்று இருக்கிறது. அந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே எங்களை போன்ற வெளியேற பெற்ற விசுவாசத்தை பெற்றவர்களாகி நீங்கள் என்று சொல்லுவார். அந்த விசுவாசம் வேண்டும், அந்த விசுவாசம் வேண்டும். சும்மா கூப்பிட்டு எனக்கு செய்யும் என்று கேட்பது என்று சொல்லுகிற வார்த்தை அல்ல, விசுவாசித்து பேச வேண்டும். அந்த விசுவாசத்தை உள்ளத்தில் வைத்திருந்தானே பாருங்கள். வெளியேற பெற்ற விசுவாசத்தை இந்த வேத புத்தகத்தை தூக்கி கொண்டு ஆலயத்திற்கு வருகிறவர்கள் கூட விசுவாசம் கொண்டு வாழ்வதில்லை. அவருடைய வார்த்தைகளில் விசுவாசம் இருப்பதில்லை, அவரை விசுவாசிப்பது இல்லை. ஆனால் யாதொருவன் அவர் சொல்லுகிறபடி செய்து தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுதும் சிரித்து விடாமல் அவர் ஏதோ ஒரு பைத்தியம் போல் செய்கிறார் என்று எண்ணி விடாமல் சொல்லுகிறதை மதித்து விசுவாசித்து அதை அவன் செய்தபடினாலே மாற்றிவிட்டார். அந்த வெறும் தண்ணீரை, அந்த 6 ஜாடி தான், மற்ற எல்லா தண்ணீரையும் மாற்றவில்லை. அந்த 6 ஜாடி தண்ணீரை நல்ல மதுரமான திராட்சை ரசமாக மாற்றினார். அவன் சொன்ன அந்த அந்த பந்தி விசாரிப்புக்காரன் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், அவன் சொன்னான், இதோ பாரும், அந்த அந்த வீட்டாரை பார்த்து சொன்னான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று சொல்வதெல்லாம், இதுவரைக்கும் வைத்தீரே என்று சொல்வதெல்லாம் தெய்வம் வாசம் பண்ணுகிற இடத்தில்தான் பேச முடியும். அவர்கள்தான் முடிவு வரை காப்பார் என்று நம்புவார்கள். இதுவரைக்கும் காத்தவர் இன்றும் காட்பார், என்றும் காட்பார். அவர் ஒன்றை துவக்கினால் அந்த விசுவாசத்தை முடிக்கவும் செய்வார். முடிவுவரை இதுவரைக்கும் வைத்திருந்தார் என்று சொல்லுகின்ற விசுவாசம் இல்லாதபடியினால்தான் அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே பாதி கிறிஸ்தவ ஜீவியத்திலே அவரை நம்பாமல், பணத்தை நம்பி, மனுஷனை நம்பி, வட்டிக்கடையை நம்பி, எதையோ நம்பி அவர்கள் வழிதப்பி சிதறி சின்னாபின்னமாய் போய்விடுகிறார்கள். அவர்களால் முடிவுவரை தன்னை காத்து ரட்சிக்கிற அந்த வல்லமை பார்க்க முடிவதே இல்லை. இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளை, நீங்கள் இயேசுவை வரவழைத்திருந்திருக்க வேண்டும், விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். அவரை நம்பி முழு நம்பிக்கையோடு விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். அவர் செய்வார், கண்டிப்பாய் மாற்றுவார் என்ற நம்பிக்கை கொண்டவன் எவனோ அவனுடைய வாழ்க்கையிலே முடிவறிந்தும் காத்து ரட்சிக்க வல்லவராய் அற்புதங்கள் அதை அவர் செய்து விடுவார். அதை இயேசு பெருமான் எடுத்து அவர் சொல்லும் பொழுது அதை பற்றி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று இந்த 11ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறது. தெய்வத்தின் மகிமை குறைவாய் இருப்பதில்லை.
தெய்வத்தினுடைய மகிமை. இந்த உலகத்தில் பணம் குறைந்துவிடும், உலகத்தில் தண்ணீர் குறைந்துவிடும், உலகத்தில் எல்லாம் குறைந்துவிடும். தெய்வத்தின் மகிமையை வெளிப்படுத்தினாரே பாருங்கள். குறைவிடாத அந்த மகிமையை பெற்று வாழ வேண்டும். பின்பங்கே அவர் என்ன எழுதியிருக்கிறது? அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். நமக்கு வேண்டியதெல்லாம் இந்த விலையேற பெற்ற விசுவாசம்தான். அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதும், அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்து என் பாவங்களை மன்னிப்பார், ரட்சிப்பார், நான் பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாறுவேன் என்பதை அப்பழுக்கில்லாமல், கொஞ்சமும் சந்தேகிக்காமல் தெய்வத்தின் பிள்ளைகளாய் மாறினவர்கள் அந்த முதல் ஆரம்பம் எப்படி விசுவாசத்தில் தொடங்கினார்களோ அதுபோலவே விசுவாசத்தை அவர் மீது பெர்மனண்ட்டாய் நிரந்தரமாய் வைத்து விட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்கள் கிறிஸ்தவர்கள். அவர்களைத்தான் கிறிஸ்தவர்கள். நீங்கள் இந்துவாகவோ இல்லை ஜெயின மதத்தை சேர்ந்தவராகவோ இல்லை முஸ்லீமை தான் யாராக இருந்தாலும் என்ன, நீங்களும் உத்தமமான இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை பெற்றுவிட்டால் கிறிஸ்தவன் என்ற பெயரை பெறுவீர்கள். கிறிஸ்தவனை பைபிளை தூக்கி கொண்டு வந்தவர்களும் கிறிஸ்தவர்களாக இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் மீது தங்கள் விசுவாசத்தை வைத்தது இல்லை, முழுவதும் வைத்து வாழ்வது இல்லை. ஏதோ நம்புகிறார்கள் என்று தான் இருந்து வாழ்கிறார்கள் அல்லாமல் ஏனோ தானோ என்று கிறிஸ்தவ வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லாமல் அவர் மீது விசுவாசம் வைத்து வாழ்கின்றவர்கள் அனைவரும் இல்லையே. அதுபோன்ற இந்த கொடிய நாட்களிலே இதை கேட்கிற நீங்கள் யாவராய்ந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாக, உங்கள் வாழ்க்கை செழித்து விட, உங்கள் வாழ்க்கையிலே முடிவு வரைக்கும் நல்லதே நடக்க, முடிவு வரைக்கும் தெய்வ மகிமை காக்கப்பட இயேசு பெருமானை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள அவரை அழைத்து விடுங்கள். அந்த திருமண வீட்டிலே அழைத்ததை போல அழைத்து உங்கள் வாழ்வின் மையத்தில் வைத்து அவரை விசுவாசித்து விடுங்கள். உங்கள் விசுவாசத்தை அவர் மீது வைத்து வாழுங்கள். அவர் மீது விசுவாசம் வைத்து வாழ்ந்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று எழுதியிருக்கிறது. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. வேதவசனம் பொய்யாகுமோ? ஒரு நாளும் இல்லை. மனுஷன் பொய்யாய் நடந்து கொள்கிறான், வேதவசனம் பொய்த்ததில்லை. அவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவன் வாழ்க்கையில் வருவார், அவன் வெட்கத்தை நீக்குவார், அவனுக்கு ஏராளமான நன்மைகளை செய்து அவனை ஆசீர்வதிப்பார். மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.